ஒரு தவறான விஷயங்கள் என்னன்னா, நம்ம லைஃப் ரொம்ப மோனோட்டோனஸா இருக்கும் ப்ராக்டிஸ்ல. எவ்ரி அதர் ப்ரொஃபஷன் அவங்க 10 to 5 அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு மார்னிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுவோம், ஈவினிங் நம்ம பீக் ஹவர்ஸ்ல நம்ம 6 to 9 தான் நம்மளோட பீக் ஒர்க்கிங் ஹவர்ஸா இருக்கும். So we tend to slog it out day in and day out. We tend to practice, we tend to ignore our own health. அதனால தான் சொல்றாங்க டாக்டர்ஸ் ஆர் வெரி புவர் பேஷண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கைண்ட்லி டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஆல்சோ. ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஆல்சோ இன்கல்கேட் நியூ ஹாபிஸ். புது ஹாபிஸ்லாம் நீங்க கத்துக்குங்க. மேக் யுவர் லைஃப் கலர்ஃபுல். அல்டிமேட்லி யூ ஷுட் எவ்ரிதிங் நம்ம எம்பிபிஎஸ்னாலும் சரி, பிஜினாலும் சரி, அடுத்த சக்சஸ்ஃபுல் ப்ராக்டிஸ்னாலும் சரி, அல்டிமேட்லி வி ஷுட் பி ஹாப்பி அண்ட் அல்டிமேட்லி வி ஷுட் ஆல்சோ பி ஹெல்த்தி. So make your life colorful, develop habits, new hobbies. அது எதுவானாலும் இருக்கலாம். Don't think that you are not having hobbies. Any day, at any age, you can develop a hobby. Be it you can learning a new musical instruments or photography. There are so many hobbies now. அந்த மாதிரி hobbies வளர்த்துக்கங்க. அப்புறம் every weekend you take a half day break. Please trust me and please believe me, it's not a waste of time. Then only it will recharge your brain for the next week's preparation. அதனால just what I am trying to say is that நீங்க எந்த காரணத்தை கொண்டும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அன்பார்ச்சுனேட்லி இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு நீட் அந்த எக்ஸாம்னால we have suffered we have lost 2 innocent lives. It's very, very unfortunate. It's really painful as not only as a Minister of Health but also as a fellow doctor, fellow aspirant, fellow human being. It's really pains. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால இந்த ஸ்ட்ரெஸ்லாம் கோப்பப் பண்ண முடியலன்னு நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாகவும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கு. இந்த மாதிரி பிஜிலையும் நிறைய பேர் பிஜி என்ட்ரன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்காங்க. அது மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. ஜாலியாக இருங்க, கான்ஃபிடண்டா இருங்க. நம்ம தலைவர் சொல்ற மாதிரி கான்ஃபிடண்டா இருங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். சரிங்களா? இவ்வளவு சொல்லிட்டோம். நம்ம தலைவரை பத்தி சொல்லலாம். எப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில நாமளும் ஒரு அமைச்சரா, அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சரா பணி செய்யறதுல மிகப்பெரிய பாக்கியமா நாங்க கருதுறோம். நம்ம முதலமைச்சருடைய லட்சியம் என்னன்னா, அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவை, கிராமமா இருந்தாலும் சரி இல்ல நகரமா இருந்தாலும் சரி, அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவை கொடுக்கணுங்கிறது தான். அதை நோக்கி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மருத்துவத்துறை மட்டும் இல்ல, அனைத்து துறைகளிலும் நீங்க இதுவரைக்கும் மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய புரட்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் இந்த உறுதியை நான் சொல்லிக்க விரும்புறேன். மருத்துவத்துறையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்கான சேவையை, தரமான சேவையை நாங்கள் உறுதி செய்வோம். இப்போ கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு முதல்வர் அவர்கள் சில தேவைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. இங்க இருக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேன் அது ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது உடனடியாக ரீப்ளேஸ் பண்ணப்படணும்னு சொன்னாங்க. இங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் எங்களுடைய தேவை அதிகமா இருக்கு. ஒரே ஒரு கார்டியாலஜிஸ்ட் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நியூராலஜிஸ்ட் மட்டும், நியூராலஜிஸ்ட் அண்ட் நியூரோசர்ஜன் மட்டும் தான் இருக்காங்க. மீது எந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸும் இங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது சம்பந்தமாகவும் நாங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். அப்புறம் டயாலிசிஸ் மிஷின், நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ்க்காக வெளியே ரெஃபர் பண்றோம்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் நர்சிங் காலேஜ் ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி சாங்ஷன் ஆயிருக்கு. இன்னும் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த அனைத்து கோரிக்கைகளையும் நாங்கள் விரைவில் பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க போறோம். கண்டிப்பா இஎஸ்ஐ இப்போ பாத்தீங்கன்னா முதல்வர் குறிப்பிட்ட மாதிரி இது ஒன்றிய அரசினால் ஆரம்பிக்கப்பட்டு இப்ப தற்போது இந்த மாணவர் சேர்க்கை நம்ம மாநில அரசு தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். மருத்துவமனையும் மாநில அரசு தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இஎஸ்ஐ மருத்துவமனையும் இதோட தரத்தை உயர்த்துவது நம்ம அரசின் நோக்கமாக தான் இருக்கு. இதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை இந்த பட்டம் பெறும் மாணவர்கள், இளம் டாக்டர்ஸ்க்கு மை பெஸ்ட் விஷஸ். Be confident, definitely good will happen. Bye. Thank you. All the best.